கோயம்புத்தூருக்கு ஒரு 3 நாள் லீவு போட்டாச்சு. சொந்த ஊர் தூத்துக்குடிக்கு தான் கிளம்பியாச்சு ஃபேமிலியோட. ஏன்னா நான் வந்து எங்களுக்கு லவ் மேரேஜ். நான் வந்து கிறிஸ்டின், என் ஹஸ்பண்ட் வந்து ஹிந்து. ஸோ எங்கள் சர்ச்சில் வந்து 100வது வருஷ வசன விழா. ஸோ வந்து கிராண்டாக நடக்கும். அங்கே தான் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து பர்ச்சேசிங்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். 9:30க்கு வந்து காந்திபுரத்தில் வந்து பஸ்ஸு. ஸோ கேப் புக் பண்ணி வந்துட்டோம். பஸ்ஸில் வந்து 8 ஹவர்ஸ் ட்ராவல். ஓகேங்களா. நாங்கள் பஸ்ஸில் ஏறின பிறகு தான் எங்களுக்கே வந்து என்னப்பா நீங்கள் பஸ் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஆகிப்போச்சு. ஏன்னா வந்து பஸ்ஸு வந்து டபுள் பெர்த் தான். கொஞ்சம் கூட இடம் வந்து பத்தவே இல்லை. ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லவே உட்காந்துட்டு தான் மேலே வந்து மண்டெல்லாம் வந்து இடிச்சிச்சு. ஓகே, இந்த பஸ்ஸில் வந்து இன்றைக்கி வந்து இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துட்டோம். நானும் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த பக்கம், பசங்க 2 பேரும் வந்தோம். கால் பக்கம் தான் படுத்துருந்தாங்க. ஒரு வழியாக வந்து விடிய காலையில் 4:30க்கு வந்து பஸ்ஸு கொண்டு வந்து எங்களை தூத்துக்குடியில் வந்து இறக்கி விட்டுடுச்சு. அப்படியே வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு எங்கள் ஊர் சாயபுரம் பஸ்ஸு தான் வந்துச்சு. வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பஸ்லேயே வந்து இடம் பிடிச்சி ஏறியாச்சு. அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு ஊரெல்லாம் வந்து ஒரு 3 மாதம் கழித்து பார்க்குறோமா. ஸோ அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே சூப்பராக வந்து பசங்க கூட வந்து ட்ராவல் பண்ணியாச்சு. ஏன்னா நாங்கள் வந்து பஸ் ட்ராவல் பண்ணுறதே ரேர் தான். ஸோ அப்படியே வந்து எங்கள் ஊர் அசனத்துக்குரிய பேனர்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஃபைனலாக எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம்.